பணத்துக்காக ஒரு கொலையையே மூடி மறைச்சாலும் அக்கா, அதனாலதான் நான் அவளை கொன்னேன். நீங்களும் கல்யாணம் பண்ணிக்காம லிவிங் டுகெதரா இருந்து தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. அத உங்களுக்கு புரிய வைக்க பல தடவை முயற்சி செஞ்சேன். ஆனா உங்களுக்கு புரியல. நான் ஒண்ணு கலாச்சாரத்தை காப்பாத்த சொல்லல, உங்களை காப்பாத்திக்க சொல்றேன். கல்யாணம் ஒண்ணுதான் முழு திருப்தியை தரும். அது கிடைக்காம தான் என் ஆத்மா அழிஞ்சிட்டு இருக்கு. அம்சவல்லி, நாங்க எல்லாரும் என்னென்ன தப்பு பண்ணோன்னு புரிஞ்சுக்கிட்டோம். தயவு செஞ்சு நீ நேத்ராவோட உடம்புல இருந்து போயிடு. நான் நேத்ராவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். நேத்ராவை விட்டு போக மாட்டேன். ப்ளீஸ். ஏய், போக மாட்டேன்னு சொல்றேல. வினோத், இங்க இருந்து நீங்க எல்லாரும் போயிடுங்க. அந்த ஆவிய எப்படி விரட்டுறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நேத்ரா உடம்ப விட்டு நான் போக மாட்டேன். அம்சவல்லி, உயிர் பலி கேட்கிறேன். ரத்தத்தை குடிக்காம நான் போவே மாட்டேன். நிக்கிலோட உயிரை எடுத்துட்டு தான் நேத்ரா உடம்ப விட்டு போவேன்னு சொல்றான். ஏற்கனவே அவ சாந்தியை கொண்டுட்டா, இதுவே பெரிய பிரச்சனையா இருக்கே. சாந்தியை தூக்கி கடல்ல போட்டுடலாம். என்ன சொல்ற கற்பகம்? தப்பு பண்ணது யாரா இருந்தாலும், என் அக்காவா இருந்தாலும் தண்டனை கொடுத்து தான் ஆகணும். உங்க இஷ்டப்படி செய்யுங்க சாமி. சந்துரு, அம்சவல்லியை கொன்னதுக்கு நிக்கிலுக்கு எப்படியும் தண்டனை கிடைக்க போறதில்ல. அவனுக்கு அம்சவல்லியை தண்டனை கொடுக்கட்டும். நிக்கில உடனே இங்க வரவழைக்கணும். நிக்கில் எனக்கும் வினத்துக்கும் காலேஜ் சீனியர் தான். லிவிங் டுகெதர்ங்கிற கல்ச்சரே எங்க காலேஜில் பரப்புனது அவன் தான். இப்போ கூட ரீசெண்டாக 2-3 டைம்ஸ் நான் அவன் கூட பேசியிருக்கேன். அப்ப இப்போ உடனே அவனை கான்டாக்ட் பண்ணலாம். வினோத், அவன் இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் இருந்தாங்கிறது நமக்கு தெரியுங்கிறத சொல்லிக்க வேணாம். ஓகே ஓகே, ஏதாவது அர்ஜென்ட் பிசினஸ் டீல்னு சொல்லி அவன் இங்க வர வச்சிடலாம். கரெக்ட். அவன் நம்பர் சொல்லு. நம்பர் ஓகே. சாமி, அவன் நாளைக்கே இங்க வரேன்னு சொல்லிட்டான். ஏன் ஜாமி இப்படி பண்ணிட்டீங்க? ஆவியை விரட்டி இருந்தால் நமக்கு பணமாவது கிடைச்சிருக்கும்ல. துஷ்ட ஆவியத்தான் நான் விரட்டுவேன். பணத்துக்காக நல்ல ஆவியை விரட்டி நான் துஷ்டனாக மாட்டேன். இப்படியே விரட்டாமல் இருந்தா வீட்டுக்காரன் வாடகை கொடுக்கலன்னு என்னை விரட்டிடுவான். என் குடும்ப கஷ்டம் இவனுக்கு எங்கே தெரிய போகுது?
நிக்கில் நேத்ரா, கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. வினோத்தும் சந்துருவும் ஏதோ புது பிசினஸ் ஆரம்பிக்கிறதா அர்ஜென்ட்டா வர சொன்னாங்க. எங்க 2 பேரும்? அந்த பிசினஸ் விஷயமா தான் அவங்க 2 பேரும் வெளியே போயிருக்காங்க. நீ வந்தா உன்னை நல்லா கவனிச்சுக்க சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு சிச்சுவேஷனை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நேத்ரா, வினோத் பண்ற புது ப்ராஜெக்ட் ப்ராஃபிட்டா இருக்குமா? ப்ராஃபிட்டாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா வினோத்தை விட்டு நான் போயிடுவேன். வெரி குட். உன்ன மாதிரி பிரில்லியன்ட் கேள் ஏன் இங்கே இருக்கணும்? என் கூட ஃபாரின் வந்துரு. வந்தா என்ன கிடைக்கும்? கோடீஸ்வரி ஆகலாம். எனக்கும் க்ரோர் கணக்கில் சம்பாதிக்கணும்னு தான் ஆசை. ஆனால் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே சரியில்லை. நீ சொன்ன மாதிரி அங்கே நல்லா இருந்ததுன்னா ஐ எம் ரெடி டு கம். நீ என்னோட கம்பெனியில் ஒர்க் பண்ணணும்னா நீ எனக்கு கம்பெனி கொடுத்தாகணும். இது நான் எல்லாத்தையும் கேட்கறது தான். எதிர்பார்த்தேன். ஒன்று கொடுத்து தானே ஒன்று வாங்க முடியும். நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நேத்ரா, வினோத்தும் சந்துரும் எத்தனை மணிக்கு வருவாங்க? அவங்க வரத்துக்கு எப்படியும் லேட் நைட் ஆகிடும். அப்போ ஏன் டைம் வேஸ்ட் பண்ணோம்? எனக்கு தெரிஞ்ச ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, நாம் இப்போவே அங்கே போயிடலாம். ரொம்ப அவசரப்படுற நிக்கில். உன்னோட முடிவை நான் தள்ளி போட விரும்பலை. இன்னைக்கே முடிச்சிடலாம். சந்திரோட கார் கீ மேலே இருக்கு, அதை எடுத்துட்டு ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். நேத்ரா, நான் வர வரைக்கும் வேணா செஸ் விளையாடிட்டுரு. தனியாக விளையாடினா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஹலோ சாமி, நிகில் சாருங்களா? சாமி, இந்த ஆவியெல்லாம் விரட்டுவாரு வஜ்ரவல் சாமியார். அப்படி சிசியன் சபாபதி பேசுறேன். உங்களை அவசரமா போன் பண்ணி ஒரு வீட்டுக்கு வர வச்சிருக்காங்கல்ல, அந்த வீட்டுல பெரிய வில்லங்கமே இருக்கு. அதுல ஒரு ஆவி இருக்கு, அம்ச ஒளியோட ஆவி. அம்சவல்லியா? உங்களை அந்த ஆவியை வச்சு கொள்றதுக்கு தான் உங்களை எல்லாரும் தனியா விட்டுட்டு போயிருக்காங்க. நான் சொல்றது நம்புங்க சாமி, உங்க அம்சவழிகளை தான் எனக்கு எப்படி தெரியும்? தனியாக விளையாண்டு பாரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தனியாக விளையாடினா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீ சொல்றது நான் நம்புறேன். இப்போ நான் என்ன செய்யணும் சொல்லு. பயப்படாதீங்க, என் குருநாதரை விட நான் பூஜையை நல்லாவே பண்ணுவேன். என்னையே காலி பண்ண பார்க்குறாளா? அந்த பூஜையை முதல்ல செய். 50,000 பணம் பண்ணுங்க, அந்த ஆவியை நான் விரட்டுறேன். 50,000 என்ன, 1 லட்சம் தரேன். நான் இப்பயே பூஜை ஆரம்பிச்சிடுறேன். பூஜை முடிஞ்சதுமே பேமெண்ட் வந்துடணும்.